Welcome students. In this video we shall start chapter 2 number system. The topic is number system. This is the first part of the lesson. We shall see that introduction. In lesson 1 you might have learnt data. Data na என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம், கிளாஸ், ஏஜ், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸ், இந்த ஒவ்வொரு டீட்டெயிலுமே என்னன்னு சொல்லுவோன்னா டேட்டா. இந்த டேட்டாங்கிற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணி வந்தது தான் டேட்டா. ஸோ வாட் இஸ் டேட்டா? டேட்டா இஸ் அ ரா ஃபேக்ட் அபவுட் people, places or some object. என்ன வேணாலும் இருக்கலாம். Now see this example. Here name, class, these things are called variables. So you are giving some value to the name Raju. Class, you are giving a value 11. So these are what value you are assigning to these variables are called. These are called values இல்லைன்னா டேட்டான்னு சொல்லுவோம். இந்த ராஜு, 11 இதெல்லாம் டேட்டாஸ். எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம்? நேம், கிளாஸ். இதை வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். வேரியபிள்னால் என்னென்னா கம்ப்யூட்டரில் மெமரி லொக்கேஷன். இப்போ இந்த ராஜுங்கிற ஒரு டேட்டா வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அந்த 11 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதுதான் கிளாஸ். அதே மாதிரி ராஜுங்கிறது எந்த மெமரியில் ஸ்டோர் ஆகுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற இதுதான் வேர்டு, அதுதான் நேம். ஸோ இந்த வேர்ட்ஸ் இது நேம், கிளாஸ் இதெல்லாம் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இது என்னென்னா அந்த எந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம டேட்டாஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற வேர்டிங்ஸ் தான் இந்த வேரியபிள் நேம்ஸ். ஸோ ஹியர் which are the variable names? Name, class are variable names. Then Raju, 11, these values are called data. இப்போ இது raw data. ப்ராசஸ் பண்ணலை. ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் we are getting some information from this. Raju is in 11th. So this is called information. Before processing they are just values. வெறும் ராஜுனா அதுலேருந்து நமக்கு ஒரு மீனிங் எதுவுமே கிடையாது. வெறும் 11னா அந்த 11 என்ன வேணாலும் இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், மார்க்காக இருக்கலாம். there is no meaning we are getting. பட் ரெண்டு டேட்டாவை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சம் ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் தான் we are getting this. This is called result or information. So understood students? Data, information first லெசன்லேயே பார்த்துருக்கோம். டேட்டாங்கிறது ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ். ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ரிசல்ட். தென் இந்த இன்ஃபர்மேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we need நம்பர் சிஸ்டம். இந்த நம்பர் சிஸ்டமில் 4 டைப்ஸ் இருக்குது. டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இந்த ஏன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி you should know what is machine language. இப்போ கம்ப்யூட்டருங்கிறது இட் இஸ் அ மெஷின். இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ். இப்போ உங்கள் தமிழ் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது? அந்த மாதிரி 247 கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா. சிமிலர்லி யூ டேக் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஆர் தேர்? 26 small letters, 26 small letters, 26 capital letters இருக்குது. அதே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் கேரக்டர் செட்னு சொல்லுவோம். த சேம் வே இந்த மெஷின் லாங்குவேஜுங்கிறது இந்த கம்ப்யூட்டர் சப்போர்ட் பண்ண கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் மெஷின் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு வேறு எந்த லாங்குவேஜும் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியாது அந்த மெஷின் லாங்குவேஜில். ஸோ நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும்னா நம்ம கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னவா கன்வெர்ட் ஆகணும்? மெஷின் லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆர் ரெப்ரசன்டட் யூஸிங் ஒன்லி ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். ஸோ இந்த மெஷின் லாங்குவேஜில் இந்த 0 இல்லைன்னா 1
இந்த ரெண்டு லெட்டர்ஸ் தான் யூஸ் ஆகும், கேரக்டர் தான் யூஸ் ஆகும். பை இதனால தான் இது பேர் வந்து என்னன்னு சொல்லலாம்னா பை as only 2 digits are used, this is also called பைனரி லாங்குவேஜ். இந்த மெஷின் லாங்குவேஜில் தான் எல்லா ப்ரோக்ராமும் ஆக்சுவலி இருக்கும். நம்ம டைரெக்டாக மெஷின் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. அது இல்லாமல் இந்த மெஷின் லாங்குவேஜ் இருக்கிறது இல்லையா, அது இப்போ ஒரு மெஷினில் நீங்கள் அதுக்காக வேண்டி நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதே ப்ரோக்ராம் வேறு சிஸ்டமில் கொண்டு போய் போட்டால் ஒர்க் ஆகாது. அந்த சிஸ்டம்க்கு நம்ம தனியாக ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ யூ கேன் சே இட் இஸ் அ மெஷின் டிபெண்ட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மெஷின் டிபெண்ட்னா என்னென்னா ஒரே ப்ரோக்ராமை ஒவ்வொரு சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எழுதணும் மெஷின் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணோம்னா. இதெல்லாம் இந்த மெஷின் லாங்குவேஜோட டிஸ்அட்வான்டேஜஸ். First of all, could you understand thoroughly what is a machine language? It is that language that could be understood by the system and it consists only 2 letters, zeros or ones. That's why it's called binary language. But we are writing program in high level language. ஏன்னா மெஷின் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட் இல்லையா. ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும்னா இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ப்ரோக்ராம் எழுதலாம். அது இல்லாமல் இது மெஷின் டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மெஷின் இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரே ப்ரோக்ராமை ஒரு சிஸ்டமில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதே ப்ரோக்ராம் வேறு சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகும். தட் இஸ் கால்ட் மெஷின் இண்டிபெண்ட். Now could you understand what is machine language? Machine language system understand பண்ணக்கூடிய language. High level language human beings understand பண்ணக்கூடியது. ஸோ இந்த பைனரி லாங்குவேஜ் இல்லைன்னா மெஷின் லாங்குவேஜில் என்ன இருக்கும், ஒன்லி 2 லெட்டர்ஸ் பார்த்தோம், ஜீரோஸும் ஒன்ஸும் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜீரோவையும் என்னன்னு சொல்லுவோன்னா பைனரி டிஜிட் ஆர் வி கேன் சே ஷார்ட்லி பிட். ஈச் digit, each letter in that binary language or machine language, it may be 0 or it may be 1, that is called either binary digit or bit. ஸோ இதுதான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர்ஸ். யூனிட்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, இப்போ யூ ஆர் கோயிங் டு பை ஒன் ப்ராடக்ட், அப்போ என்ன சொல்லுவோம், யூனிட் என்ன, கவுண்ட்டு 1 2 3 அந்த மாதிரி கவுண்ட்டில் சொல்லலாம். இல்லைன்னா கிலோகிராமில் வாங்கலாம். அப்போ யூ ஆர் கெட்டிங் ரைஸ், அதனோட யூனிட் என்ன, கிராம். பேசிக் யூனிட் என்ன, மில்லிகிராம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பேசிக் யூனிட் தான் பிட். பைனரி டிஜிட் இஸ் ஷார்ட்லி கால்ட் அஸ் பிட். 4 பிட்ஸ் சேர்ந்தா அந்த யூனிட் என்னன்னு சொல்லுவோன்னா நிபிள். சிமிலர்லி 8 பிட்ஸ், பிட்னா என்ன, அது ஒரு 0 இல்லைன்னா ஒரு 1, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், பிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 பிட்ஸ் சேர்ந்தா தட் இஸ் கால் நிபிள். அதுவே 8 பிட்ஸ் சேர்ந்தா பைட். இந்த பைட் தான் மெமரி யூனிட் எல்லாம் மெமரி சைஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் மெமரி சைஸ் இஸ் விச் யூனிட், பைட். தென் இன்னொரு டேர்ம் இருக்குது, வேர்ட் லென்த். வேர்டு லென்த்னா என்னென்னா இந்த சிபியூ இருக்கு இல்லையா, ப்ராசஸர், ஒவ்வொரு ப்ராசஸரும் டிஃபர் ஆகும். அட் அ டைமில் இத்தனை பிட்ஸ் தான் அதனால் ஹேண்டில் பண்ண முடியும்னு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் வேர்ட் லென்த். நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை அ கம்ப்யூட்டர் சிபியூ இஸ் கால்ட் வேர்ட் லென்த். அதிக வேர்ட் லென்த் இருந்ததுன்னா ஸ்பீடும் அதிகமாகும். இஃப் இட் குட் ப்ராசஸ் மோர் நம்பர் ஆஃப் பிட்ஸ் அட் அ டைம், தட் இஸ் வேர்ட் லென்த் அதிகமாக இருந்தால் இந்த ப்ராசஸரோட ஸ்பீடும் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் டிபெண்ட்ஸ், ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ட் லென்த். ஸோ தீஸ் டேர்ம்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன் தரோலி. பிட் அப்படின்னா பைனரி டிஜிட், அது வந்து ஒரு 0 இல்லை 1 இருக்கலாம். 4 பிட்ஸ் சேர்ந்தா நிபிள். இஃப் யூ கம்பைன் 8 பிட்ஸ் இட் இஸ் கால்ட் பைட். அண்ட் வேர்ட் லென்த் இஸ் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் processed by the computer CPU. தென் இந்த கம்ப்யூட்டரோட மெமரி, ஏன்னா எல்லா டேட்டாவும் எங்கே ஸ்டோர் ஆகும், மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த மெமரி ரெப்ரசன்டேஷனுக்கு நார்மலாக 2 யூனிட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்கன்னா தே மே ஆஸ்க் யூ எவ்வளோ இது ரேமோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், இத்தனை ஜிபி. இப்போல்லாம் கேபி எம்பியெல்லாம் இல்லை, எல்லாம் ஜிபியில் வந்துருச்சு. இத்தனை ஜிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மெமரி சைஸு. நார்மலாக யூஸ் பண்ணுறது கேபி, கிலோபைட், மெகாபைட். இந்த யூனிட் பார்த்துக்கோங்க, யூனிட் கன்வர்ஷன். இப்போ 1 கிலோபைட்னா 1024 பிட்ஸ், தட் இஸ் 2 power 10 பிட்ஸை தான்
1 kilobyte. Similarly, 2 power 20 bits is MB, megabyte. 2 power 30 is GB, gigabyte. 2 power 40 is TB, terabyte. 2 power 50 PB, petabyte. 2 power 60 EB, exabyte. 2 power 70 ZB or zettabyte. 2 power 80 is called shortly YB or yottabytes. This is the tabular column already given in your book also. You can refer, students. So computer memory is normally represented using either what unit? Kilobyte or megabyte. Then coding scheme. கோடிங் ஸ்கீம்னா என்னென்னா, இப்போது நம்ம தமிழில் இந்தந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்னால் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோடிங் ஸ்கீம்னா கம்ப்யூட்டரில் இப்போ கீபோர்டில் இருக்கிறது தானே நம்ம டைப் பண்ணுவோம். அந்த கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ கீபோர்டில் நீங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள சிஸ்டமில் ஏன்னு ஸ்டோர் ஆகாது. பைனரி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜில் தான் ஸ்டோர் ஆகும், கன்வெர்ட் ஆகி. அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நம்பர் இருக்குது ஒவ்வொரு கேரக்டருக்கும். அதை தான் கோடிங் ஸ்கீம்ங்கிறோம். பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டெக்ஸ்ட். நம்ம எல்லாமே உள்ள பைட்ஸ், பிட்ஸ் அண்ட் பைட்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஈச் கேரக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை எ நம்பர் இன் அ கோடிங் ஸ்கீம். இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏவோட லெட்டர் வந்து 65, கேபிட்டல் ஏ. அதே ஸ்மால் ஏவாக இருந்தால் 97. அதை தான் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நிறைய கோடிங் ஸ்கீம் இருக்குது. இங்கே ஆஸ்கிங்கிற கோடிங் ஸ்கீம் நார்மலி யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் ஆஸ்கி ஃபுல் ஃபார்ம் என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதில் 128 கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0லேருந்து 127 வரைக்கும் இருக்கிற நம்பர் அதில் யூஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, கீபோர்டில் ஸ்பேஸ் பார், அதை ப்ரெஸ் பண்ணால் அதனோட ஆஸ்கி வேல்யூ என்ன? 32. அந்த 32 தான் உள்ள பைனரியாக ரெப்ரசன்ட் ஆகும். சிமிலர்லி இஃப் யூ டைப் அ நம்பர் 0, அதனோட ஆஸ்கி வேல்யூ 48. அந்த 48 தான் சிஸ்டமில் பைனரியாக ஸ்டோர் ஆகும். சிமிலர்லி லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ் ஹாவ் த ஆஸ்கி வேல்யூ ஃப்ரம் 97 to 122. அதாவது ஸ்மால் ஏவாக இருந்தால் 97, ஸ்மால் பியாக இருந்தால் 98, லைக் தட் இட் வில் கோ ஆன். தென் கேபிட்டல் லெட்டர்ஸ் 65, capital A க்கு 65, capital B க்கு 66. So like that each character whatever you press in the keyboard, ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு நம்பர், அதுதான் அந்த ஆஸ்கி வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. நிறைய கோடிங் ஸ்கீம் இருக்குது. திஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். Okay students, could you understand what are the topics now we have seen? Hope you have understood. We shall continue in next part 2. Thank you.